அனைவருக்கும் வணக்கம். NTPC அப்படின்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஸோ இதில் தான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்ல ப்ராஜெக்ட் எரெக்ஷனு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஏரியாவில் ஒர்க் பண்றதுக்கான E4 லெவல்ல கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/3/2024. அப்ளிகேஷன் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. National Thermal Power Corporation is looking for experienced professional as deputy manager in the area of project erection construction at E4 level கேட்டிருக்காங்க. குவாலிஃபைங் ரெக்யூர்மெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் போஸ்ட் டெபுட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன். ஸோ இதுல தான் 20 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனா பிடெக் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அட்லீஸ்ட் 60% மார்க்ல இருக்கணும். அடுத்த போஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எரெக்ஷன் டெபுட்டி மேனேஜர்ல மெக்கானிக்கல் எரெக்ஷன்ல ஒரு 50 வேகன்சி. இதுக்கும் சேம் தான் பிடெக் கேட்டிருக்காங்க. அடுத்து டெபுட்டி மேனேஜர் C&I எரெக்ஷன்ல 10 போஸ்ட். இதுக்கு பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வித் அட்லீஸ்ட் 60% மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அதுக்கடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 30. இதுக்கு பிடெக் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் 60% மார்க்கோட இருக்கணும். மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 10 இயர்ல பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் உங்களுடைய ட்ரைனிங்கா இருக்கட்டும் அல்லது ட்ரைனிங் பீரியடா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சேர்த்து தான் 10 இயர்ஸ் டோட்டலா கேட்டிருக்காங்க. இந்த மினிமம் 10 இயர்ஸ்ல போஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸும் இதுல கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கேடர்ல கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இல்ல பிரைவேட் கம்பெனி ஆஃப் ப்ரொப்ரைட்டரி இது எல்லாமே இதுல சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து லெவல் அண்ட் பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா 70,000 இருந்து உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. E4 கிரேட்ல எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன்ல அண்டர்சூட்ல 10 வேகன்சி. அதுல பார்த்தோம் அப்படின்னா EWSல 1, OBCல 5, SCல 3, STல 1 சொல்லிட்டு 20. மெக்கானிக்கல் எரெக்ஷன்ல கேட்டகரி வைஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 50. அடுத்து C&I எரெக்ஷன்ல 10, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல 30 சொல்லிட்டு 110 வேகன்சி இந்த டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ்க்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஹெல்த் இருக்கணும் அப்படிங்கறதுக்கான அந்த டீடைல்ஸ், அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் NTPC ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் carriers.ntpc.co.in இதுல கொடுத்திருக்காங்க. இந்தியன் நேஷனாலிட்டிஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து குவாலிஃபிகேஷன் இங்க கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆல் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே லாஸ்ட் டேட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து கேண்டிடேட் கிளைமிங் பிலாங்கிங், அதாவது எனி பர்டிகுலர் கேட்டகரி நீங்க கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான வேலிட் சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து டிபெண்டிங் ஆன் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி ரிசர்வ் ரைட் டு கேன்சல் அல்லது ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இதுல நோட் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் ஷல் பி அட் எனி ஸ்டேஷன், ப்ராஜெக்ட், JBS, சப்ஸ்டேரிஸ் NTPCயோட எங்க வேணாலும் போஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அப்ளை பண்றப்போ அப்ளிகேஷன் ஷுட் என்ஷூர் தட் ஃபுல்ஃபில் எலிஜிபிலிட்டி இருக்கணும். நீங்க இந்த அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதுல கேட்டிருக்கிற ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல ntpc.co.in இதுல போயிட்டு கேரியர் பேஜ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேமெண்ட் 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸா பே பண்ணணும். SC, ST, டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல் கேண்டிடேட் இவங்க பே பண்ண தேவையில்ல. எல்லாம் ஆஃப்லைன்ல பே பண்ண போறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன்லயும் பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாவும் பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் ஒன்ஸ் பெய்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட் ரிகோட் டவுன்லோட் தான் அப்ளிகேஷன் ஸ்லிப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். உங்களுக்கு சிஸ்டம் யூனிக் அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதை உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்லிப் மே பி ரிட்டைன்டு பை த கேண்டிடேட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். நோ டாக்குமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண தேவையில்ல, நோ டாக்குமெண்ட்ஸ் எதுவும் சென்ட் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி 8/3/2024 க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளைங்கிற ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க 1 by 1. நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா டைரக்டா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்க யூசர் ஐடி உங்களோட இமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்ல இப்பதான் புதுசா அப்ளை பண்ண போறீங்கன்னா நியூ யூசர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வர யூசர் ஐடி வச்சு நீங்க அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இதுல கேட்டுக்கிற டீடைல கண்டிப்பா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான யூசர் ஐடி கிடைக்கும் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஹெல்ப் சப்போர்ட்டுக்கான அந்த குவரிஸ் ஃபீட்பேக் ஆன்லைன்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய குவரிஸை டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.